வணக்கம் டீச்சர்ஸ், நான் உங்கள் கணேஷ். இந்த கிளாஸ் எதுக்கு அப்படின்னா யூஜிடிஆர்பி ஸ்டார்ட் பண்றவங்களுக்கா. ஓகேவா? நம்ம ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ணிட்டு இப்போதான் சார் நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், யூஜிடிஆர்பிக்கு படிக்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அப்படின்றவங்களுக்காக தான் நம்ம முழுக்க முழுக்க இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ எஸ்பெஷலி மேக்ஸுக்கும் தமிழுக்கும் நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ வரப்போகுது. யூஜிடிஆர்பி திரும்ப சொல்றேன், யூஜிடிஆர்பி மேக்ஸுக்கும் தமிழுக்கும் நம்ம சேனல்ல கிளாஸஸ் ஃப்ரீயா கொடுக்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், நோ காஸ்ட். டெய்லியும் ரெகுலரா எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம சாட்டர்டே சண்டே எந்த பிரேக்கும் இருக்காது. சரிங்களா? 7 days வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களுமே உங்களுக்கு ரெகுலரா கிளாஸ் வரும். ஈவினிங் டைம் தான் வரும். பிகாஸ் எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸா இருப்பீங்க, படிச்சுட்டு இருக்கலாம். அதர்வைஸ் மோஸ்ட்லி ஒர்க்கிங் டீச்சர்ஸா இருப்பீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்காக ஈவினிங் டைம் நம்ம ஒதுக்குறோம். ஸோ நிச்சயம் உங்களால பாஸ் பண்ண முடியும். நான் திரும்ப சொல்றேன், நோ காஸ்ட், 100% யூடியூப்ல நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம், மேக்ஸுக்கும் தமிழுக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகேங்களா? சரி, நம்ம இந்த கிளாஸ் எப்படி கொண்டு போறோம் அப்படின்றத ஒரு கிளாரிபிகேஷன், ஒரு இன்ட்ரோ தான் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ யூஜிடிஆர்பி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் தெரியும். நான் திரும்ப சொல்லிட்டேன், நீங்க ஏற்கனவே படிச்சிருவங்களானாலும் சரி, மெயினா நம்ம ஸ்டார்ட் பண்றது ஃப்ரெஷருக்காக தான். இப்பதான் நான் முடிச்சிருக்கேன் சார், டெட் பாஸ் பண்ணியிருக்கேன், இப்பதான் மேக்ஸ்க்கு படிக்க ஆரம்பிக்க போறேன், என்னென்ன யூனிட் கூட எனக்கு தெரியாது, ஸோ 0% இருக்கேன், நான் வந்து 100%க்கு போகணும் சார் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகே? ஸோ பாருங்க, நமக்கு ஓவராலா 10 யூனிட்ஸ் இருக்கு மேக்ஸ்ல. ஃபர்ஸ்ட் மேக்ஸோ தமிழோ எல்லாத்துக்கும் 10 யூனிட்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்றது 2 மேஜருக்கு மட்டும்தான், மேக்ஸுக்கும் தமிழுக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸுக்கு சொல்லிடுறேன். மேக்ஸுக்கு ஓவராலா 10 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 10 யூனிட்ஸுக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பிஓக்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். ஸோ அது எப்படி கேட்டிருக்காங்க, எந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்க, புக் சோர்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். புக் சோர்ஸ் எது அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பிஒய்க்யூ படிக்காம நம்ம அடுத்த மூவ் பண்ணோம்னா தவறாயிரும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லாஸ்ட் நடந்துச்சு இல்லையா யூஜிடிஆர்பி, அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த கொஸ்டின் வந்து எந்த புக்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் லைவாவே காமிச்சிருவேன். சரியா? இந்த புக்ல இருந்து தான் அந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அந்த புக்ல இருக்கக்கூடிய மேட்டரை உங்களுக்கு வந்து கிளாஸா நம்ம டெலிவர் பண்ண போறோம். ஓகேவா? இந்த 10 யூனிட்டை நான் 2ஆ பிரிச்சுக்கிருவேன். ஒன்னு ப்ராப்ளம் பேஸ்டு, இன்னொன்னு தியரி பேஸ்டு. ஸோ இப்படித்தான் பிரிக்க போறோம். ஸோ இந்த மாதிரி 2 செட்டா யூனிட் பிரிச்சுட்டு உங்களுக்கு கிளாஸ் கொடுக்க போறேன். அதே மாதிரி நான் திரும்ப சொல்றேன், நீங்க 0% நாலேஜ்ல இருந்தாலும் கண்டிப்பா 100% நாலேஜ் கெயின் பண்ண முடியும், அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி பிரிச்சிட்டோம், ப்ராப்ளம் அண்ட் தியரியா பிரிச்சுக்கிறோம், 2ஆ பிரிக்கிறோம். சார் எனக்கு வரிசையா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 10 யூனிட் வரைக்கும், ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சிங்களா, அடுத்து 2வது யூனிட், அடுத்து 3வது யூனிட், அடுத்து 4வது யூனிட், இப்படி வரிசையா போங்க சார். நோ, அந்த மாதிரி போக மாட்டோம். ப்ராப்ளம் பேஸ்டு சாப்டர்ஸ் தனியா பிரிச்சாச்சு, தியரி பேஸ்டு சாப்டர்ஸ் தனியா பிரிச்சாச்சு. சரிங்களா? இது எப்படி போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் ப்ராப்ளத்திலையும், ப்ராப்ளம் பேஸ்டு இருக்கிறதுலையும், இன்னொரு சாப்டர் தியரி பேஸ்ட்ல இருக்கிறதுலையும் வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃபுல் ஷெட்யூல் நம்ம கொடுத்துருவோம், நெக்ஸ்ட் கிளாஸ் கொடுத்துருவோம். ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட்ல ஒரு சாப்டர், அடுத்து தியரி பேஸ்டு ஒரு சாப்டர், அடுத்து இங்க ஒரு சாப்டர், இங்க ஒரு சாப்டர், இப்படி மாத்தி மாத்தி அல்டர்னேட்டிவா தான் கொடுப்போம். அப்பதான் ப்ராப்ளம் ஒன்று படிச்ச உடனே நம்ம இன்னொன்று தியரி படிச்சுட்டு ஈஸியா இருக்கும். சரியா? ரீகால் பண்றதுக்கும் சரி, டெஸ்ட் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? உங்கள் வெற்றிக்கு நாங்கள் பொறுப்பு. நன்றி.